முதலமைச்சர் விஜய் கிட்ட விஜயே படிஞ்சு கர்நாடகா கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருச்சு. மோப்பனாய முதலமைச்சர் விஜய் எப்படி கியூட்டா கொஞ்சறாரு பாருங்க. அவ்வளோ அழகா இருக்குல்ல. மெட்ரோல பயணம் பண்ணும்போது எவ்வளோ சிம்பிளா இருக்காரு இந்த மனுஷன். ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வரும்போது அப்படியே அந்த முதல்வன் பட அர்ஜுன் மாதிரியே இருக்காருல்ல. இப்படின்னு இந்த முதலமைச்சர் விஜய் சார்ந்த கண்டென்ட்டுகளை ரீல்ஸா கட் பண்ணி ரூட் மாஃபியா மூலியமா தாவேக அரசு ஒரு பயங்கரமான நல்ல அரசுன்னு தாவேக கட்சியினர் முன்னாடி என்னதான் சோசியல் மீடியால ஒரு பாசிட்டிவான நரேட்டிவை இந்த ரூட் மாஃபியா மாதிரியான சில சோசியல் மீடியா தளங்கள் செட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் தாவேக கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போது. ஒவ்வொரு குழுவா பிரிஞ்சு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இத அந்த தாவேக அரசுல அமைச்சரா இருக்கக்கூடிய வெங்கட்ரமணனே வாய் விட்டு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன பிரச்சனை தாவேக கட்சிக்குள்ள போயிட்டு இருக்கு? ஒவ்வொரு குழுவா மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அந்த குழுவினர் யாரு? அந்த தாவேக கட்சிக்குள்ள நாளுக்கு நாள் அதிகமாகக்கூடிய உட்கட்சி பிரச்சனை என்னங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்திடலாம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேக கட்சிக்குள்ள ஒரு சீரியஸான உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறத அந்த கட்சியில அந்த கட்சியோட அமைச்சரா இருக்கக்கூடிய உணவுத்துறை அமைச்சரான வெங்கட்ரமணனே ஒரு பிரஸ் மீட்ல ஓப்பனா உடைச்சு பேசியிருக்காரு. அப்படி என்ன தாவேக கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, சமீபமா கூட பல்லாவரம் தொகுதியோட மாவட்ட செயலாளரோ அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினருக்கு இடையிலையும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது தாவேக கட்சிக்குள்ள தலைமை வரைக்கும் போயிருக்கு. அந்த செய்தி பொது வெளிதளங்கள்ல வந்திருக்கு. இது இப்ப மிகப்பெரிய பிரச்சனையா, உட்கட்சி பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இத பத்தி தான் அமைச்சர் வெங்கட்ரமணன் பேசும்போது, எந்த கட்சியில தாங்க உட்கட்சி பிரச்சனை இல்லைன்னு போற போக்குல முட்டு கொடுத்தாலுமே உட்கட்சி பிரச்சனை தாவேகாக்குள்ள பெருசா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு இப்ப வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் இந்த தாவேகா கட்சியில அமைச்சர் பதவி கிடைக்கும்னு ஒரே காரணத்துக்காக சொல்லாம கொள்ளாம திமுகவை விட்டு நைட்டோட நைட்டா தாவேகால இணைஞ்ச இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு இப்ப தாவேக கட்சி மிகப்பெரிய பட்டநாமத்தை போட்டிருக்கு. அப்படி அதை என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ இந்த காங்கிரஸ் கட்சி எதுக்காக தாவேகால இணைஞ்சாங்க? அமைச்சர் பதவிக்காக தான். அமைச்சர் பதவிக்காக தான், ஆட்சிக்காக பதவிக்காக ஆசைப்பட்டு தான் காங்கிரஸ் தாவேகால இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேகால தன்னோட கொள்கையை கூட காம்ப்ரமைஸ் பண்ணி போய் சேர்ந்தாங்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குறிப்பா திமுகவே தொடர்ச்சியா அந்த குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சிப்பட்ட மாதிரி அவங்களுக்கு அமைச்சர் பதவியும் கிடைச்சிருச்சு. 2 அமைச்சர்கள் கிடைச்சாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சரான விஸ்வநாதன். இந்த விஸ்வநாதனுக்கு தான் இப்ப தாவேகா கட்சி ஒரு செக் வச்சிருக்கு. அது என்னன்னா, வரக்கூடிய இடைத்தேர்தல் அல்லது இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா அமைச்சர் பதவியை விரிவாக்கம் பண்ண போறாங்க. அதுல உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய விஸ்வநாதனை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சமீபமா நடந்த ஒரு பள்ளி நிகழ்ச்சியில மாணவிகள்கிட்ட தகாத முறையில, குழந்தைகள்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரு, அவரோட செயல்பாடுகள் ரொம்ப கொச்சையா இருக்குன்னு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு. ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களான்னு கூட அந்த உயர்கல்வித்துறை அமைச்சரான விஸ்வநாதனை போட்டு எல்லாரும் பொளந்து கட்டினாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பிரச்சனை இப்ப பெருசாகவே இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததே பெருசு, அதுலயும் போய் சர்ச்சையில மாட்டுறாங்க, பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்கன்னு இப்ப இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனை வரக்கூடிய பட்ஜெட்டுக்கு அப்புறம் மாத்த போறதா, அமைச்சர் பதவியை பறிக்க போறதா சொல்லப்படுது. சோ இதனால காங்கிரஸ் தலைமை, குறிப்பா மாணிக்கம் தாக்கூர் பயங்கர அப்செட்ல இருக்காரு. ஒரு தேசிய கட்சின்னு கூட பார்க்காம எங்களை இப்படி அவமானப்படுத்துறாங்களே அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட நீதிமன்றங்களையும், குறிப்பா சென்னை உயர்நீதிமன்றம், அடுத்து மதுரை கிளை உயர்நீதிமன்றம், இந்த மாதிரி எல்லா மாவட்ட உயர்நீதிமன்றங்களையுமே அரசு வழக்கறிஞர்களை நியமிச்சாங்க தாவேகா கட்சி. அந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு ஒரு 20% பதவி, அரசு வழக்கறிஞர்கள் பதவி கிடைக்கும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆசையில வண்ணவாரி தூக்கி போட்டுட்டு இப்ப 100% தாவேக கட்சியை சார்ந்த ஒரு ஆட்களுக்கே அரசு வழக்கறிஞர்கள் பதவி கொடுத்திருக்கிறனால, எதிர்பார்த்து அது கிடைக்காதனால மேலும் இந்த காங்கிரஸ் கட்சி இப்ப அப்செட்ல தான் இருக்கு. சோ கிடைச்ச அமைச்சர் பதவியையும் சர்ச்சையில மாட்டி கோட்டை விட போறனால அதுவும் ஆல்ரெடி மன உளைச்சல் இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திலையும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் மாநில கட்சி மூலியமா தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணியுமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில வழக்கறிஞர்களுக்கு
மூத்த வழக்கறிஞர்களுக்கு அரசு வழக்கறிஞர்கள் பதவி கிடைக்காதனால இப்போ உட்கட்சி பூசல் பெருசா போய்கிட்டு இருக்கு. அமைச்சர் பதவிக்காகவும் ரூலிங்ல இருக்காங்க, எல்லா சலுகைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டு போன காங்கிரஸ்க்கு இப்ப தாவேகா பட்டம் அமர்த்த போட்டிருக்காங்க. இதுதான் இப்ப காங்கிரஸ் வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் காலியான 8 இடைத்தேர்தல் தொகுதிகள்லையும் வாய்ஸ் ஆஃப் காமன் மூலியமா ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. அதுல தாவேகா ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு சர்வே எடுத்ததுல திருச்சி கிழக்க தவிர மத்த 7 தொகுதியிலையும் தாவேகா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவான ரிசல்ட் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆல்ரெடி இந்த 7 காலியான தொகுதிகளுமே அதிமுக இருந்து வந்தவங்க தான் இப்ப தாவேகால இணைஞ்சிருக்காங்க. சோ அந்த ராஜினாமா பண்ணவங்களுக்கே இப்ப சீட்டு கொடுக்க முடியாதுன்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாவும், அதனால ஏண்டா இங்க வந்தோன்னு இப்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதாவும், அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரியும் இந்த அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்ப மரண அடியா இருக்கு. சோ இதனால இதுவுமே, அதாவது அதிமுகல எல்லா மரியாதை இருந்துமே அதை ரிசைன் பண்ணிட்டு ஆட்சிக்காக தன்னோட கேஸ் அதெல்லாம் ராஜினாமா பண்ணுவாங்க, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இப்ப தாவேகா நாமத்தை போட்டிருக்கோம். சோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு தான் ஒரு பிரச்சனை, முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தான் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா தாவேகால இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதே மாதிரி வரக்கூடிய பட்ஜெட்டுக்கு அப்புறமா அமைச்சரவை விரிவாக்கத்துல ஈடுபடும் போது தொடர்ச்சியா சர்ச்சையில மாட்டிருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்களுக்கான பதவியும் மாத்த போறாங்க. அதுல 3 அமைச்சர்களோட பேரு அடிபட்டு இருக்கு. அதுல யார் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழ் பார்த்திபன், அடுத்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அடுத்து அமைச்சர் சரத்குமார், இவங்க 3 பேரோட லிஸ்ட் இப்ப மாட்டிருக்கு. அதுவும் என்ன காரணத்துக்காக அப்படின்னா, அமைச்சர் ஜெகதீஸ்வரியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு தாவேகா நிர்வாகியே ஜட்டிய கலட்டி அடிச்சிருவன்னு கொச்சப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாங்க. ஒரு மாண்புமிகு பெண் அமைச்சரே இப்படி பேசலாமான்னு அப்பவே நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த சூழ்நிலையில அந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் அடுத்து போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட என்ன கேள்வி பிரஸ் மீட்ல கேட்டாலோ தப்பா பதில் சொல்றதோ உல்டாவா பேசுறதுன்னு சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. சமீபமா கூட காவிரி பிரச்சனையை பத்தி கேட்டதுக்கு நம்ம உள்ளூர் பிரச்சனையை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. சோ அதுவுமே மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இந்த மாதிரி சர்ச்சையில மாட்டக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் அடுத்து சரத்குமார் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பொதுவெளியில போதைப் பொருள் பயன்படுத்தினாருன்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்புல இருந்து வைக்கப்பட்டது. சோ இது 3மே மிகப்பெரிய சர்ச்சையானனால வரக்கூடிய பட்ஜெட்டுக்கு அப்புறமா அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது இந்த 3 பேரோட சீட்டு காலியாகலாம், பறிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதனால இந்த தாவேகா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 அமைச்சர்களுமே அப்செட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு படி மேல போய் தாவேகால இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், வாரிய தலைவர், எம்எல்ஏ சீட்டு, அமைச்சர் பதவின்னு எதுவுமே கிடைக்கல. யாருக்கு கிடைக்கலன்னா அதிமுக இருந்து வந்து தாவேகால சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு கிடைக்கல. சோ அதனால அவங்களுமே எதுக்குடா இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சோ இவங்களுக்கே இன்னும் பதவி கிடைக்காதனாலதான் எஸ்பி வேலுமணி உட்பட, சிவி சண்முகம் உட்பட அவங்க கூட இன்னும் தாவேகால இணையறதா இருந்து அதை தள்ளி போட்டிருக்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த சூழ்நிலையில ஒரு பக்கம் இந்த முதலமைச்சர் விஜய் நாய்க்குட்டியோட கொஞ்சி விளையாடுறது, மெட்ரோல பொதுமக்களோட பயணம் பண்றது, கருணை பகவானே, அதாவது மலையே இறக்கப்பட்டு விஜய் ஒரு தெய்வ குழந்தையா இருக்கிறனால கர்நாடகால இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் வந்துருச்சுன்னு ஒரு ஃபேக்கான ஒரு பாசிட்டிவான நரேட்டிவை சோசியல் மீடியால ரூட் மாஃபியா மாதிரியான எல்லாமே சேர்ந்து செட் பண்ணாலுமே இன்னொரு பக்கம் தாவேகால இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் குழுவா சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க. தாவேகாவோட தலைமைக்கு இது மிகப்பெரிய தலைவலியா இருக்குங்கிறத ஒரு பக்கம் காமிக்காம விட்டுறாங்க. ஆனா இப்ப அது பொதுவெளிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அத அமைச்சர் வெங்கட்ரமணனே ஓப்பனா வாயை திறந்து சொல்லியிருக்காரு. சோ இப்படி மேலும் நாளுக்கு நாள் அதிகமாகக்கூடிய தாவேகா தரப்புல இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது மொத்தமா எந்த இடத்துல போய் நிக்கும்னு தெரியல. குறிப்பா இந்த தாவேகா அரசு இப்போ ஆட்சிக்கு வந்தனால மட்டும்தான் எல்லாருமே அதை நோக்கி போனாங்க. அப்படி போய் இப்ப அதுவே அந்த தாவேகா கட்சிக்கு பேக் ஃபயரா மாறி இருக்கிறனால போன காங்கிரஸ் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு போனாங்க. அதுல ஒரு அமைச்சருக்கு இப்போ கோட்டை விட போகுது. அடுத்து இந்த தாவேகா அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கக்கூடிய இளம் அமைச்சர்கள் தொடர்ச்சியா சர்ச்சையில மாற்றனால அவங்களோட அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுறதா சொல்லப்படுது. அடுத்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் தாவேகால இணைஞ்சிருக்காங்க. வாரிய தலைவர் பதவியாவது கிடைக்குன்னு பார்த்தா அவங்களுக்குமே இன்னும் பதவி கிடைக்காதனால அவங்களுமே அதிருப்தியில தான் இருக்காங்க.
அடுத்து இந்த காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள், முக்கியமான வழக்கறிஞர்களுக்கு அரசு வழக்கறிஞர்கள் பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவுமே கிடைக்கல. ஸோ அதனாலேயே அவங்க அப்செட்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவா தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால தாவேகா இப்ப மிகப்பெரிய சர்ச்சையில தான் மாட்டிருக்குன்னே சொல்லலாம். சர்ச்சைக்குனே பேர் போன கட்சினா அது தாவேகா கட்சின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சூழ்நிலையில தான் இப்ப இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து ஒரு பாசிட்டிவான நரேட்டிவா இந்த ரூட் மாஃபியா மாதிரியான ஆட்கள் சோஷியல் மீடியால கட்டமைச்சிட்டு வரதை நம்ம பார்க்க தான் முடியுது. எத்தனை நாளைக்கு தான் இப்படி அமைச்சர் படியிலிருந்து மேலே இறங்கி வந்தாரு, கீழே போனாரு, முதல்வர் பிஜிஎம் போட்டோம், நாயோட கொஞ்சி விளையாண்டாரு, அப்படி இப்படின்னு மீம்ஸை போட்டு எத்தனை நாளைக்கு தான் அந்த தாவேக்கா கட்சி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க தாவேக்கால நடக்கக்கூடிய உட்கட்சி பூசலை பத்தி? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.